ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ என்ன பார்க்குற இந்த நிமிஷத்திலிருந்தே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாயிடும். உனக்கான இந்த நாளை வெற்றிகரமான நல்ல நாளாக ஆக்கி கொடுத்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். இனிமேலும் என்னை காக்க வைக்காம உன் வீட்டுக்குள்ளே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சினா துன்பமயமாக இருக்கும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உன் மனசுக்கும் வாழ்க்கையிலையும் இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுத்து விடுவேன் என் செல்லமே. துயரங்களிலெல்லாம் மனிதனுக்கு மிகப்பெரிய துயரம்னா கடன் பிரச்சனை தான். அதில் பணம் மட்டும் போகலை, தினமும் அந்த பண பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் நினச்சி அணு அணுவாக உயிரே போகிற அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் மனவேதனை அடைவதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி தான் உன் வாழ்க்கையிலையும் நீ வேணும்னு கடை வாங்கலை, அனாவசியமாக வாங்கலை, வேறு வழி இல்லாமல் அவசியத்துக்காகவும் அவசரத்துக்காகவும் வாங்கிட்டு இப்போது சிக்கலோடும் பிரச்சனையோடும் அதை எப்படி தீர்க்கிறதுன்னு தினந்தோறும் கவலையில் வாழ்வதை பார்த்து விட்டு தான் மனசு பொறுக்க முடியாமல் உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடி வந்தேன். சும்மா தினமும் துன்பம் பிரச்சனைன்னு சலிச்சுக்கிட்டே இருக்காத. உன் உடம்புல மொத்தம் 9 ஓட்டைகள் இருக்குது. அதோடு சேர்ந்து இதுவும் ஒரு 10வது ஓட்டைன்னு நினச்சிக்கோ. இந்த ஓட்டையை அடைப்பதற்கும் உன் வாழ்க்கைக்கு நியாயமும் நெஞ்சுக்கு நிம்மதியும் கிடைப்பதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் செல்லமே. இந்த உலகமே கடன்மயமாக மாறிவிட்டது போல எல்லாரும் கடன் வாங்குறவங்களாம் ஆயிட்டாங்க. ரொம்ப அரிதாக கோடியில் ஒருவர் மட்டும்தான் கடன் வாங்காமல் இருப்பதை கொண்டு செலவழிக்கக்கூடியவராக இருக்காரு. அவசியத்துக்கும் அவசரத்துக்கும் அனாவசியத்துக்குமே கூட கடன் வாங்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் என் அன்பு பிள்ளையான உன்னையும் இந்த கடன் விட்டு வைக்கவில்லை என்பதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இது நாள் வரைக்கும் கெட்ட நேரமோ கர்ம வினையோ ஏதோ நீ கடன் வாங்கி கஷ்டப்பட்டுட்ட. ஆனால் இனிமே எந்த விதத்திலும் எதற்காகவும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உனக்கான நல்ல நேரத்தை நான் வரவழைச்சேன் செல்லமே. எந்த ஒரு மனிதன் நம்ம ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் அந்த சாயப்பா தான் நடத்துகிறாரு, இதையும் அவரே சரி செஞ்சிருவார்னு என் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்பிக்கையோடு உழைப்பை செய்கிறானோ அவனுடைய கடன் பிரச்சனை அவனுடைய கஷ்டம் எல்லாம் கண்டிப்பாக தீர்ந்து போகும். நான் உன்கிட்ட கேட்குறதெல்லாம் உன்னுடைய நம்பிக்கையும் பக்தியும் தான். உன் வேலையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். உனக்கு தேவையான எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் செல்லமே. ஒருபோதும் யாரிடமும் அதிகாரத்தால் அவங்கள அடக்க நினைக்காதே. அன்பாலும் பணிவாலும் எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இரு. இந்த உலகம் அன்புக்கு நிச்சயமாக மயங்கி போகும். அதை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான அன்பை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக உண்மையான அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் நீ எல்லாரிடமும் நடந்து கொண்டாயே. ஆனால் அதுக்குரிய பலனை வெகுமதியாக இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் உன் மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த சாயப்பா கிட்ட வந்து சொன்னினா அதற்கு உரிமையான நானே அதை உனக்கு சரி செய்வேன் செல்லமே. இந்த உலகில் வாழும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வழியும் கஷ்டமும் இருக்க தான் செய்யும். சில பேர் அதை கடந்து போயிடுறாங்க, சில பேர் அதை மறந்து போயிடுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா. இந்த உலகில் நீ என்னை தவிர வேறு யாருக்கும் அடிபணிய அவசியமில்லை. எனக்கு கூட நீ அடிமையாக இருக்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் மேலே அன்போட பக்தியோட நான் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும் போதும் என் தங்கமே. உனக்கு முக்கியத்துவம் இல்லாத மனிதர்களிடத்தில் மறுபடியும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. எந்த இடத்துல உன்னை மதிப்பு கொடுத்து கூப்பிடுறாங்களோ, எந்த இடத்துல உன் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்கிட்ட கருத்து கேட்குறாங்களோ அங்கே மட்டும் போய் பேசு, அவங்ககிட்ட மட்டும் போய் பாரு. தேவையில்லாமல் யாரும் கூப்பிடாமலேயே எல்லாரையும் போய் அடிக்கடி பார்க்குறதும் பேசுகிறதும் அவசியமில்லை என் செல்லமே. ஒரு முறை இருமுறை நீயாகவே போகலாம், ஆனால் அடுத்த முறை அவர்களும் உன்னை பார்க்க வரணும், அவங்களும் உன்கிட்ட பேச வரணும். அப்போது தானே உன்னுடைய அன்பு அங்கே சரியாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம்.
நீ சிந்தின கண்ணீரும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டமும் மற்றவங்களுக்கு வேணும்னா கதையாக வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இந்த சாயப்பா எனக்கு உன்னுடைய வழி என்னன்னு நல்லா தெரியும். நீ கவலையை விட்டுவிடு என் செல்லவி. நீ எந்த விதத்திலும் கஷ்டப்படாமல் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நானே உன் கைகளில் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் காரணகர்த்தாவாக இந்த சாயப்பா நான் தானே இருக்கேன். நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நான் எப்போதுமே நீ அழகாக இருக்கியா, நிறமாக இருக்கியா, உன் வீட்டில் காசு பணம் செல்வம் இருக்கான்னு பார்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக உன் உள்ளம் நல்ல உள்ளமா, நல்ல எண்ணங்களோடு இருக்கா, நீ நல்ல செயல்களை செய்கிறாயா என்று தான் பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு 86,400 வினாடிகளை கொடுத்திருக்கிறேன். அதில் ஒரு நொடியாவது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக யோசி. சில நொடிகளாவது அடுத்தவங்களுக்கு நல்லது செய். அப்படி நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்ய எவ்வளவு நேரம் செலவழிக்கிறியோ அந்த நேரம்தான் உனக்கான நல்ல நேரம். அப்படி நீ சில நல்ல விஷயங்களை செஞ்சதால தான் இப்போது உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் பிறந்திருக்கு. இந்த நல்ல நேரத்திலேயே உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துட்றேன். யாராவது உன்னை கோபப்படுத்தும் பொழுது அல்லது உனக்கு எரிச்சலை வரவழைக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இரு. யாராவது உன்னை அவமரியாதை செஞ்சு விலக்கி வைக்கணும்னு நினைக்கும் போது ஒதுக்கி வச்சுட்டு அவங்களா ஒன்றா சேர்ந்துக்கும் போது நீயும் கவலைப்படாமல் கொஞ்சம் விலகியே இருந்து விடுயேன் செல்லமே. உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தி பேசுகிறாங்கன்னா உடனே துள்ளி குதிக்காமல் சந்தோஷப்படாமல் அமைதியாக இருந்து விடு. அதே போல் உன்னை உதாசீனப்படுத்துகிறாங்கன்னு தெரியும் போதும் நீ மனசொடைஞ்சு போகாமல் தைரியமாக இருக்கணும். உன்னை அவமானப்படுத்துகிறாங்க, வேணும்னே உன்னை அழுக வைக்க முயற்சி செய்கிறாங்கன்னு தெரியும் போது தவறி கூட கண் கலங்காமல் தைரியமாக முகத்தை வச்சுக்கோ. தோல்வி வரும்போது நீ துணிந்து எழுந்து நிற்கணுமே தவிர ஐயோ தோற்று போயிட்டோன்னு சோர்ந்து போகக்கூடாது. கண்டிப்பாக மறுபடியும் உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுப்பேன்ற எண்ணத்தோட நம்பிக்கையோட பொறுமையாக இரு. யார் வேணும்னே ஏதாவது சொல்லி உன்னை காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் நீ கண்டுக்காமல் இருந்து விடு என் செல்லமே. எதையுமே இந்த உலகத்தில் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்து நீ வாழாதே. நீ எதிர்பார்க்குறதையெல்லாம் இந்த சாயப்பா நானே உனக்கு தரக்கூடியவனாக இருக்கேன். அதனால் மனிதர்களிடம் எந்த எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளாமல் முழுவதுமாக என்னை நம்பியிரு. உன்னுடைய உண்மையான பக்திக்கும் உன்னுடைய நல்ல புத்திக்கும் நல்ல செயலுக்கும் நான் நிச்சயமாக உனக்கான பலன்களை கொடுப்பேன். நம்பிக்கையோடு நீ வேண்டி நிற்கும்போது உனக்கான நல்லதையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையல்லவா? நீ என் பின்னால் வந்து என்னையே வணங்குனினா நீ என்னை நோக்கி வர்த்திகளை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் நான் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீயும் இனி எதற்காகவும் யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. உன்னை எந்த இடத்துல எப்படி வைக்கணும் நான் முடிவு செஞ்சுட்டேன். அதற்கேற்றாற் போல உன்னை உயர்வான இடத்தில் சீக்கிரமே உட்கார வைக்கிறேன்.